ஸோ எம்ஐ இன்றைக்கி பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. 3 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 2 பார்க்க போகிறோம். எம்ஐ 11 சீரீஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் இன்றைக்கி நியூஸ். 3 ஃபோன் என்னென்னா எம்ஐ 11X, 11X Pro, Mi 11 Ultra. ஸோ அல்ட்ரா வந்து நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு Mi 11Xையும் Mi 11X ப்ரோவையும் பார்ப்போம். ஏன்னா 2 ஃபோனையும் ஒரே வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னா ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேணாம், ஏன்னா டிஃப்ரென்ஸாக அங்கே தான் இருக்குது. அது கடைசியாக பார்ப்போம். டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்பிளே 2 ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே. ஸோ 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, அதுவும் லேட்டஸ்ட்டான சாம்சங் E4 பேனல். அப்படின்னா என்ன, அது ப்ராப்பராக எனக்கு தெரியாது தான். பட் E4, E3ன்றதுலாம் சாம்சங் டிஸ்பிளேஸோட ஒரு வெர்ஷன். இத்தனை நாளாக E3 பேனல் தான் எல்லா கம்பெனியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ E4ன்றது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட் எவ்வளோ, அதான உங்களுக்கு இப்போ கேள்வி. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. எஸ், 360 ஹெர்ட்ஸ். ஸோ 180 தாண்டி 280 போய் 360க்கு போயிட்டாங்க. ஸோ கேமிங்க்கு பர்ஃபெக்டான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ எஸ், டிஸ்பிளே மேட்டில் A+ ரேட்டிங் வாங்கியிருக்கு 2 ஃபோன்ஸுமே டிஸ்பிளேயில். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸ்லையுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டால்பி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பார்த்துட்டோம், ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு போகலாம். கேமரா ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா 108 MPக்கான சாம்சங் HM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 பக்கம் போகுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த சென்சார் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் கொஞ்சோண்டு ஸ்கெப்டிசிசம் இருக்குது. என்னென்னா இது ஒரு 108 MB சென்சார் தான். இந்த ப்ரைஸில் வந்து முன்னாடி வந்து 108 MB எல்லாம் நான் பாராட்டியிருக்கேன். இன்ஃபேக்ட் MI 10Tலாம் வந்துச்சு. அங்கே வந்து HMX சென்சார் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை HM2. இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா HM2 வந்து HMXை விட ஒரு வகையில் இன்ஃபீரியரான சென்சார் தான். ஒரு வகையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்சார் சைஸே இங்கே கொஞ்சம் குட்டி. மற்ற ஃப்ளாக்ஷிப் 108 MB சென்சாரை விட இந்த 108 MB சென்சார் கொஞ்சம் சின்ன சென்சார் தான். ஸோ ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோட்டோன்னு நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸில் நம்ம மற்ற ஃபோன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், OnePlus 9R இருக்குது 48 MBக்கு இதை விட பல மடங்கு சின்ன சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ Vivo X60 இருக்குது, அது இதை விட பெரிய சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இந்த MI கேமரா வந்து 108ஆகவே இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷன் எடுக்காது தான். ஸோ இந்த ஃபோனில் கேமராஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் OnePlusோட பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஸோ ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, EIS கொடுத்துருக்காங்க, OS இல்லை. இதே ரெகுலரான Mi 11Xல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 11X Pro பார்த்தோம் 108 MBன்றது. ரெகுலரான Mi 11Xல ப்ரைமரி சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. OnePlusல வழக்கமாக நம்ம பார்க்குற அதே 48 MB சென்சார், பட் இது அதோட கொஞ்சம் டீக்ரேடட் வெர்ஷன். Sony IMX582 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 108 MB அளவுக்கு இருக்காது. பட் இந்த 30,000 ப்ரைஸுக்கு அக்செப்டபுளான ஒரு சென்சார் தான். இதுதான் இந்த 2 ஃபோன்ஸோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன். ஏன்னா நான் மற்ற கேமரா பற்றி சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா சொல்லி தான் ஆகணுமா, ஏன்னா அதே செட்டப் தான். 8 MBக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 5 MBக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. டெப்த் இதுவும் கிடையாது. ஸோ டெப்த்து தேவையில்லை எப்படி இருந்தாலும். ஸோ பரவாயில்ல. செல்ஃபி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் 2 mm தான் பஞ்ச் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃப்ளாக்ஷிப்னு வரும்போது நல்லா தானே இருக்கும். மெயின் பாயிண்ட் சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா சொல்கிறேன். பேட்டரி அண்ட் சார்ஜிங்கும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் 33 watt சார்ஜிங் சப்போர்ட். ஏன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கே. நீ ஃப்ளாக்ஷிப்புன்ற தாறுமாறுன்ற பட் OnePlus ப்ரைஸ்ன்னு வேறு சொல்கிற. இப்படி இருக்கும்போது OnePlus பெட்டராக இருக்கே. 65 watt சார்ஜிங் கொடுக்குறாங்க. விவோவில் பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டரான கேமரா தராங்க. இந்த ஃபோனில் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த ஃபோனோட மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோமா, ப்ராசஸர் பார்த்துட்டு ப்ரைஸ் பார்ப்போம். இது 2 தான் மெயின். Mi 11X பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 870 வருது. Mi 11X Pro பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 வருது. எஸ், 888. Snapdragon 870, 888 2 ஃபோன். இந்த 2 ஃபோன்லேயுமே LPDDR5 RAM தான் கொடுக்குறாங்க. UFS 3.1 தான் தராங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் சார்ட் அவுட். ஸோ பொதுவாக இப்போ உள்ள ஃப்ளாக்ஷிப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் 50K உள்ள லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா ஃப்ளாக்ஷிப்புமே ஓகேவா, எல்லாம் இல்லை 2 ஃபோன்ஸை தவிர பேசிக்காக இந்த அண்டர் 45Kன்னு சொல்லலாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 870 தான் தராங்க. 888 உங்களுக்கு வேணும்னாலே மினிமம் ப்ரைஸ் 49,000. இது ROG 5 இல்லாட்டி OnePlus 9. ஸோ 888 வராதா இந்த ப்ரைஸில் அப்படின்னு நம்ம கேட்போம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைஸிங் பார்ப்போம். MI 11X பார்த்தீங்கன்னா 29,999 ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 30,000 ஆரம்பிக்கிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், 8GB RAM வேரியண்ட்டு. இதில் நான் சீரியஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் 30,000 இந்த அளவுக்கு பவரான ஃபோன் இல்லைங்க. Qualcomm Snapdragon 870 சிப்செட். இது அண்டர் 30,000ன்றது இட்ஸ் ரிமார்க்கபிள், ஓகேவா? ஏன்னா எல்லாருமே வந்து iQOO 7 தான் இப்போ வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு அனௌன்ஸ் மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் iQOO 7 33 வந்தாலே பெருசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இது 29 எடுத்துருந்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ 29,000க்கு அண்டர் 30க்கு இவ்வளோ நாளாக வந்து இந்த 765G 860 இதை கொடுத்து 855 இதெல்லாம் தாண்டி 870ன்னு ஒரு ப்ராப்பரான ப்ராசஸர் முதல் தடவை வந்திருக்கு. பெஸ்ட்டு 30,000 இருந்தால் நேராக இந்த ஃபோன் தான் போகணும், கன்ஃபார்மாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா MI 11X Pro பார்த்தீங்கன்னா 888 உள்ள ஃபோன் என்ன ப்ரைஸாக இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணி போய் கமெண்ட்டில் போடுங்க, கரெக்டாக இல்லையான்னு அப்புறமா செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ப்ரைஸ் சொல்ல போகிறேன். 3, 2, 1 39,000 rupees. எஸ், 40,000 ரூபாய்க்கு Qualcomm Snapdragon 888 தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு 3 ஃபோன் இருக்குது இப்போ இந்த 40,000 செக்மெண்ட்டில். ஸோ 3 ஃபோன்ஸில் நான் கம்பேரிசன்லாம் பண்ணல. உங்களுக்கு பியூர் பர்ஃபார்மன்ஸ் 40,000 ரூபா இருக்குது, வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா MI 11X Pro. வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் வேணும், பயங்கரமான டிஸ்பிளே வேணும், சமாளிக்கக்கூடிய கேமராஸ் வேணும். மொக்கன் இல்லை, நல்ல கேமரா தான். பட் இந்த ப்ரைஸில் மற்றது கிடைக்கிறத விட இதில் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை தான். ஸோ சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும். பட் மற்றபடி எனக்கு இது ஓவரால் ஃபோனாகவும் இருக்கணும் அப்படின்னா இது போகலாம். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கணும், ஆனால் எனக்கு பெஸ்ட்டெலாம் வேணாம். எனக்கு கேமரா மட்டும்தான் முக்கியம். மற்றபடி ஓவராலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்பீக்கர்லாம் CST ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் கூட போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் Vivo X60 போகலாம். இல்லை எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் வேணும், எனக்கு கேமரா மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன போனாலும் பரவாயில்ல, எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் வேணும், க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும், ஆனால் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் வேணும்னா OnePlus 9R போகலாம். ஸோ இதுதான் MI 11X, MI 11X Pro. ஸோ இங்கே நான் சொல்ல மறந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இது AMOLED டிஸ்பிளே தான். பட் இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கி ஏமாந்துடக்கூடாது. இது AMOLED டிஸ்பிளே தான். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இவங்க பவர் பட்டனில் தான் வச்சுருக்காங்க. இது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் என்ன கேட்டால் பவர் பட்டன் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், இன்னும் செக்யூராக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் இதுவே ஓகே தான். பட் நீங்கள் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இதில் இல்லாது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த 2 ஃபோன்ஸு. திடீர்னு அமேசான் பேஜில் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகுதுன்னு. தெரியல, நான் கவனிக்கல, எனக்கு தெரியல. பட் ஸ்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, மாஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் எடுக்கிறதுல இந்த மூணில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஸோ பார்ப்போம். இப்போ அடுத்த ஃபோன் MI 11 Ultra இந்த வீடியோவில் கிடையாது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸ்டே டியூன். தேங்க்ஸ்.